ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் அன்னவியல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இட்லிக்கு ஊற வைக்க தான் அரிசி பார்க்குறோம். இது வெறும் ரேஷன் கடை புழுங்கல் அரிசி தான். இது வந்து இந்த டம்ளரில் நான் 13 கிளாஸ் போட்டிருக்கேன். வெறும் புழுங்கல் அரிசி. அதே கிளாஸில் 2 டம்ளர் வீட்டுக்கு சாப்பாடு செய்வோம்ல புழுங்கல் அரிசி, அது வந்து 2 கிளாஸ் போட்டுக்கிறேன். ஏற்கனவே இது அளந்து வச்சுட்டேன், உங்களுக்காக தெரியறதுக்காக. அது 2 கிளாஸ் 13 நாளுக்கு நான் புழுங்கல் அரிசி, 2 கிளாஸ் சாப்பாடு செய்கிற அரிசி இது போட்டுக்கிறேன். பச்சை அரிசி போடல. இதை ஒரு 10 வாட்டி கழுவி ஊற வச்சுக்கலாம். அதே கிளாஸில் வந்து உளுந்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் உளுந்து போடணும். அப்புறம் அதே கிளாஸில் ஒரு 1.5 டம்ளர் பாருங்க. இதில் ஒரு 4 வெந்தயம் போட்டு ஊற வச்சுக்கிறேன். அது ஊற வைக்கும் போதே நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், திணை வந்து 35 ரூபா தான் 1/2 கிலோ. நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி அரிசியை யூஸ் பண்ணுங்கள், பாரம்பரிய அரிசியை. அது வந்து தனியாக ஊற வச்சுக்கிறேன். தண்ணியை ஆடிட்டு எப்படியே மாவு கரைக்கிறேன்னு நான் காட்டுறேன். ஊற வச்சாச்சு, நல்லா கழுவி திணையும் ஊற வச்சுட்டேன். எல்லாம் ஒரே டைமில் தான் ஊற வச்சுருக்கேன். உளுந்தையும் ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் அரைக்கலாம். பாருங்க, உளுந்து ஊறிடுச்சு நல்லா. 2 மணி நேரம் ஊற வச்சேன். இப்போ உளுந்தை நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம். உளுந்து போட்டுட்டேன், ஆடிட்டு இருக்கு. உளுந்து ஃபுல்லாகிடுச்சு, அதனால் உளுந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, உளுந்து ஆட்டியாச்சு. உளுந்து வந்து 3/4 மணி நேரம் நான் ஆட்டினேன். ஒரு குண்டால் 1/2 குண்டா உளுந்து வந்துடுச்சு. அரிசி ஊற வச்சுருக்கேன். அடுத்தது அதை போட போகிறோம். இங்கே பாருங்கள், அரிசியும் அரைச்சாச்சு. அரிசி வந்து நல்லா இந்த அளவுக்கு அரைக்கணும். அரைச்சி இது மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுப்பேன். இந்த 3 குண்டா மாவு வந்திருக்கு. இட்லி சூப்பராக வரும் புளிச்சிச்சுன்னா. நம்ம கொஞ்சோண்டு இதில் மாவு வச்சுருக்கேன். இதுக்குன்னா அந்த திணையை ஊற வச்சோம்ல, அதையும் அரைச்சிட்டேன். அது வந்து இந்த மாவில் கலந்து இதை ஒரு நாள் யூஸ் பண்ணிப்பேன். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சிறுதானியம் நம்ம பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தா பசங்களுக்கு தெரியாது. இது நல்லா கரைச்சிட்டு இதில் இட்லி தோசை எல்லாமே சூப்பராக வரும். இது ஒரு நாள் நான் ட்ரை பண்ணுவேன். வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி நம்ம சிறுதானியம் யூஸ் பண்ணணும். அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். காலையில் நம்ம மாவு அரைச்சோம்னா அதில் இப்போ நைட்டு தான் இட்லி ஊற்றிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். இட்லி செம்மையாக இருக்கும். இட்லி இல்லை, மினி இட்லி வேறு ஊற்றிருக்கேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள், மினி இட்லி. அப்படியே வருது பாருங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.